ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரொமோ 3, எதிர்பாராத ப்ரொமோ 3. ஏன் அப்படின்னா எஃப்ஜே வந்துட்டு விஜய் சேதுவை வச்சு செய்கிறார். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த கோர்ட் டாஸ்க் பற்றின விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணாங்க சார் சண்டே எபிசோடில் அப்படின்ற சொன்னால் பார்த்தீங்களா. அதில் ஒரு விஷயம் தான் இந்த எஃப்ஜே ஆதரி கேஸ். ஸோ ஆதரி வந்து எஃப்ஜே மேலே ஒரு சூப்பரான ஒரு கேஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதை வந்துட்டு விக்ரம் வந்து ஒரு ஐடியா கொடுத்து எஃப்ஜே வந்துட்டு சொல்லியிருப்பார், நம்ம முதலே வந்து மன்னிப்பு கேட்டு இந்த கேஸை முடிச்சிடும், இல்லைன்னா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு காரணம் கர்த்தாவே வந்துட்டு வக்கீலாக இருக்கிற வித்யாபதி ஆகிய விக்ரம் தான். ஆனால் இங்கே வந்துட்டு எஃப்ஜேவை தான் போட்டு புலப்பலம் புழக்கிறாங்க. பட் இருந்தாலும் எஃப்ஜேவும் அந்த விஷயத்த சொன்னார். பட் ஐடியா கொடுத்தது வக்கீல். ஸோ வக்கீல் தானே இவர் கேட்கணும். சரி, ஓகே, அடுத்தது என்னன்றதை பார்ப்போம். என்ன கேட்குறாருன்னா, விஜய் சேதுபதி அவர்கள் அந்த ஆதரி எஃப்ஜே அந்த கேஸ் இருக்குல்ல, உங்கள் மேலே ஒரு கேஸுன்ற போது நீங்கள் தோற்று பிளான் பண்ணிட்டீங்களா, அது ஏன் அப்படி கேட்குறாரு. அதில் வந்து எஃப்ஜே வந்து சார் டாஸ்க்குன்ற பேரில் வந்து லைம் லைட் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்களாம். உங்களை வச்சு அவங்க லைம் லைட்டு, நீங்கள் பண்ண விஷயத்தை வெளியே கொண்டு வரணும் தான் அவங்களே பண்ணுறாங்க. அதை வச்சு அவங்க லைம் லைட் வராங்கன்னா என்ன நீங்கள் சொல்ல வரீங்கன்னு புரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ விஜய் சேதுபதி அதான் நீங்கள் ஏன் அதை வந்து தடுத்தீங்க முதல்ல? அதாவது ஒரு கேஸை தோற்றுட்டு ஜெயிச்ச மாதிரி நீங்கள் கொண்டாடுவீங்களா அப்படின்ட்டு அவங்க தரப்பில் அவங்க சொல்ல வேண்டிய விஷயங்களை சொன்னாங்களா இல்லையா? அதை நீங்கள் சொன்னீங்களா? இல்லை சார், சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கேஸை நடக்க விடாமல் பண்ணுறதால என்னத்தை நீங்கள் மறைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லாமே கேமராவில் வந்து பதிவாயிடுச்சு, சுற்றி வந்துட்டு எல்லா கேமராலும் பதிவாயிடுச்சு. என்ன விஷயங்கள் தெரிய வேண்டுமோ எல்லாமே தெரிந்து விட்டது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த கேஸை நடக்க விடாமல் பண்ணுறதால என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? என்னத்தை மறைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அப்படின்போது அவர் வந்து இல்லை சார், இப்போ வந்து நம்ம பேசினாலும் அப்புறமா அதை பேசிக்கலாம், அதை கோர்ட்டில் தான் வந்து பேசணுமா சார், நம்ம தனியாக கூட பேசிக்கலாம், அப்படி அவரோட விஷயங்கள். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் அதை வந்து கோர்ட்டு தானே சார் முடிவு பண்ணோம், அதுக்கு தானே சார் கோர்ட்டே இருக்குது, டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாமே, பெருசாக என்ன ஆகிட போகுதுன்றார். பெருசாக என்னடா போகுது, நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாமே, எப்படி என்கிட்ட தானே அந்த கேஸ் வரப்போகுது, நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்ற மாதிரி அவர் பண்ணுற விஷயங்கள். இல்லை ஒரு ஃபயரே இல்லை பாருங்களேன். நேற்றுலாம் எவ்வளோ ஃபயராக போச்சு. கானாவனத்தை வந்துட்டு அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் வச்சு எப்படி கலாய்ச்சாங்க, அமித் அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் வச்சு எப்படி கலாய்ச்சாங்க, விஜய் பார்வதி எப்படி கலாய்ச்சாங்க, கமருதீன் ஆடியன்ஸ் வச்சு எப்படி கலாய்ச்சாங்க. இங்கே வந்துட்டு இது முக்கியமானது. அந்த கேஸே வந்துட்டு ஆக்சுவலாக இந்த டாஸ்க் நடந்திருக்கணும். அதை வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து எஃப்ஜேவும் விக்ரமும் சேர்ந்து பண்ண விஷயங்களை. ஆனால் வந்து எஃப்ஜேவை கலாய்க்கிறாரு, விக்ரம் பண்ணுற விஷயத்துலேயே வரல. ஆனால் ஐடியா கொடுத்தது விக்ரம். ஆட்டாடே ஆச்சரியக்குறின்ற மாதிரி இருக்குது. ஸோ நான் இதனால தான் நான் அப்பப்போ சொல்கிற விஷயங்கள். விக்ரமை பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பேம்பரிங் பண்ணுறாங்க. விக்ரம் பண்ணுற விஷயங்கள் எதுவுமே பெருசாக வெளியே வரதே கிடையாது. ஒரு தடவைலாம் வந்துட்டு கமருதீன் விஜய் பருவத்தை போட்டு பொலன்னு அந்த வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அடி பொழந்துக்கிறாங்க. இதை துடைக்கிறதில்ல, பெட்ரூமை க்ளீன் பண்ணுறதில்ல, அந்த பனிஷ்மெண்ட்டில். அப்போ பார்க்குற ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரேம் என்ன தெரியுங்களா, இப்படி சைடாக உட்காந்துக்கிட்டு கீழே உட்காந்து காது குடைச்சிட்டு ஓன்னு. அது எவ்வளோ பெரிய ஒரு ஆட்டிடியூட் தெரியுங்களா? ஒருத்தங்க 2 பேர் வந்து ஃபீல் பண்ணி குற்ற உணர்ச்சின்னு அதை ஒரு ஏற்றி விட்டு அங்கே இருக்கவங்களாம் வந்து வச்சு செஞ்சிட்ருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம கமருதீன் வந்து தொடப்பத்தை வச்சு தட்டிட்டு இப்படி வந்து பெருக்குவார்ல, அந்த டைம் இவர் கத்திகிட்டே இருக்காங்கடாடி, சரி காதை குடைவோம். செம ஆட்டிடியூட் இல்லை. ஆனால் அங்கே அவரோட பேர் இங்கே வரமாட்டுது. எஃப்ஜேவை பூச்சி புழக்கப்படுறாரு. என்னத்தை சொல்ல ஒன்றும் புரியல. பட் எஃப்ஜேவும் அந்த விஷயங்களுக்கு வந்துட்டு செவிசாச்சாப்பில். ஏன் அப்படின்னா அவருக்குமே ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டார். நைட்டே வந்து சொல்லியிருப்பார், இந்த ஆதரி கேஸ் மட்டும் முடிஞ்சிச்சுன்னா போதும், சப்போஸ் வந்தால் கூட ஆமாம் நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தலான்னு இருக்கேன். அதை சொல்லிட்டு வேறு என்ன சொல்லுவார்னா, இது லைஃப் இல்லை, அந்த பொண்ணுக்கு இருக்குது லைஃபாக, அந்த பொண்ணுக்கு லைஃப் இருக்கிற உங்களுக்கு லைஃப் இல்லையா, உங்களுக்கு லைஃப் வந்து பிரச்சனையாட சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஸ்டாப் பண்ணிங்க. அந்த பொண்ணு ஆல்ரெடி வெளியே வந்ததுக்கப்புறமா நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்து பாவம் அந்த பொண்ணு நொந்து போச்சு, அதுக்காக தான் உள்ளே வந்தது. பட் என்ன பண்ணுறது, இதை வேறு வந்துட்டு அவங்க மொத்தமாக அந்த விஷயங்களை வேறு வந்துட்டு அன்றைக்கி சொல்லிட்டார். இவன் என்னென்ன பண்ணியிருக்கா தெரியுமா, அதை சொல்லவான்னு அரோரா கிட்ட சொல்லியிருப்பார். அப்போ வந்து என்னடா திரும்ப சொல்லவான்னு சொல்லு அப்படின்போது, ஆதரி நீ சொல்கிறா என்னடா அப்படின்போது, நீ இவன் என்கிட்ட வந்து முத்தம் கேட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவார். அது ஒரு ஷாக்கிங்காக போய் என்னடி சொல்கிறான் அப்படின்னு. அது ஒன்று தானே சொல்லுவேன், வேறு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து எங்கே போய் முடிய போது தெரில. பட் இந்த கேஸ் சம்மந்தமாக எஃப்ஜே திட்டுறாருன்னா கண்டிப்பாக விக்ரம் திட்டிருக்கணும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.